சகோதர சகோதரிக்கு மங்கை சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. இன்றைக்கி இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை சீசன் வந்தாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, செடிகளில் முதல்ல பூச்சி தாக்குதல் நிறைய வரும். சங்கு பூச்சி தொல்லை, அதுக்கப்புறம் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுறது, மொட்டுக்கள் கருகிறது, இப்படின்னு நிறைய வித பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாகுங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்களுடைய பதிவை தடவை பார்க்குறோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய செடியெல்லாம் நான் ஒவ்வொரு வாரமே இயற்கை உரம் தான் கொடுப்பேன். எல்லா வித சத்துக்களும் கலந்து இருக்கிற மாதிரி தான் கரெக்டாக பார்த்துப்பேன். மண் கலவையும் நான் கரெக்டாக வச்சுக்கோங்க. இருந்தாலுமே என்னுடைய செடியில் இப்போ பூச்சி தாக்குதல் புதுசாக வந்திருக்குதுங்க. ஆனால் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே நிறைய வச்சுருக்குது. பூக்கள் ஒன்று ஒன்று பெருசு பெருசாக பூக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ வர்ற தளிர் வந்து இலை சுருட்டல் நோய் வந்து இலை சுருட்டல் மாதிரி ஒரு மாதிரி பூச்சி தாக்குதல் வந்திருக்குதுங்க. இப்போ அதுக்கான சொல்யூஷன் தான் நல்லா புளிச்ச தயிராக எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறேங்க. தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி. இப்போ தயிரில் வந்து நம்மளுக்கு அந்த லாக்டோ இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த புளிச்ச தயிர்னா நல்லா வந்து அந்த பூச்சி தாக்குதல் வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ அந்த நல்லா அந்த புளிச்ச மோரோட இந்த பெருங்காயத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒன்றா கலந்து இதை 2 நாள் நல்லா புளிக்க வச்சுக்க போகிறேன். இது புளிச்சதுக்கப்புறமா தண்ணியில் டைல்யூட் பண்ணி இப்போ செடிகளுக்கு நல்லா அந்த இலைகளுக்கு மேலே வேருக்கு மெயினாக எந்த ஒரு உரம் கொடுக்கறதுனாலும் மண்ணை நல்லா கிளறிட்டு தான் நம்ம கொடுக்கணுங்க. இப்போ இதை நல்லா அந்த பெருங்காயம் ஊறினதுக்கப்புறம் அந்த மோரோடைய தயிரோடைய கலந்து இதை 2 நாள் நல்லா புளிச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எனக்கு ஒரு தொட்டியில் மட்டும்தான் அந்த பிரச்சனை, அதனால் அதுக்குண்டான மோர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மொட்டுக்கள் வந்து கருகியும் இருக்குது. அது இல்லாமல் இலைகள் அந்த புதுசாக வர தளிரில் வந்து சுருண்டு சுருண்டு வருது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு இலைக்கும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நான் வந்து இன்றைக்கி தண்ணி வந்து கையில் வந்து ஒவ்வொரு இலையாக பார்த்து நல்லா தெளித்து விடுறேங்க. இதை வாரத்தில் 3 அல்லது 4 நாள் நல்லா கொடுங்க. அவ்வளோ ஒரு இந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், மண்ணை கிளறி விட்டு அந்த வேர் பகுதிக்கு நல்லா அதை கொடுத்துக்க போகிறேன். நல்லா தெளித்து விட்டுருங்க. தெளித்து இதே மாதிரி நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாவே போதுங்க. ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளில் நம்மளுக்கு நல்லா அது கிளியர் ஆயிருங்க. இலைகள் வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ அந்த சங்கு பூச்சி தொல்லைக்கு நிறைய சகோதரிகள் கேட்டிருக்கிறீங்க. இப்போ இதுக்காக நான் முட்டை ஓடு எடுத்துருக்கிறேங்க. சும்மா நம்ம கையில் 1-2 க்ரஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த சங்கு பூச்சி வந்து அடியில் லேயர் வந்து நம்மளுக்கு ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இந்த முட்டை ஓடு மேலே ஏறிச்சுனாவே அது வந்து இறந்துருங்க. இப்போ அதுக்காக இதோட மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கிற மிளகாத்தூளை எடுத்துக்கோங்க. கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் எங்கே தரைதளமாக இருந்தாலும் சரி, தொட்டியிலே இருந்தாலும் சரி, அந்த தொட்டியை சுற்றி போட்டு விட்டுருங்க. இது வந்து எனக்கு வந்து எந்த தாக்குதலும் இல்லைங்க. நான் வந்து இன்றைக்கி அதை சும்மா தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். இதை எப்படி போடணுங்கிறது இப்போ மண்ணை கிளறிட்டு அதை வந்து சுற்றி வந்து நல்லா போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு அந்த சங்குப்பூச்சி அதில் அறவாவே வராதுங்க. இப்போ வந்து அந்த தொட்டிக்கு மேலே ஏறி வரும். அந்த கீழே வந்து நீங்கள் தரைதளமாக இருந்தாலும் அந்த செடியை விட்டுட்டு நம்மளுக்கு சுற்றி ஒரு 3 அடிக்கு 4 அடிக்கு விட்டுட்டு நீங்கள் எறும்பு மருந்து கூட போட்டு விட்டுடலாம். இப்போ எனக்கு வந்து அந்த தொல்லை இல்லை. இப்போ நான் ஷோ தான் பண்ணுறேன். இப்போ இன்னொன்று வந்து எனக்கு இந்த செடியில் ஒரு பிரச்சனைங்க. அதாவது இலைகள் வந்து வெளிர் மஞ்சளாக மாறிக்கிட்டு வருது. இப்போ அதுக்கு வந்து நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஒரு முட்டை, அதாவது கெட்டுப்போன முட்டையாக இருந்தாலும் சரி, நல்ல முட்டையாக இருந்தாலும் சரி, அப்படியே முழுசாக எடுத்துக்கோங்க. அதை லேசாக ஒரு ஓட்டை மட்டும் போட்டுருங்க. அந்த மேலே ஓடை அதை மண்ணில் அப்படியே பதிய வச்சிடணும். பதிய வச்சு திரும்ப மண்ணை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு வாரத்தில் நம்மளுக்கு பார்த்தா அந்த இலைகள் அந்த வெளிர் மஞ்சளுங்கிற அந்த இலையே இல்லாமல் நல்லா க்ரீனிஷாக வரும். இது நான் எப்பயுமே பண்ணுறது. இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து நான் தடவையாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வெளிர் மஞ்சளாக வந்தால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பதிவு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள்